ஹலோ மக்கா, வெல்கம் பேக் டு சர் ஆஃப் இட்ஸ். கன்சிஸ்டண்டா இருக்கிறதுல 4 6 7 சேர்த்து பார்க்க போறீங்க. அதனால வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சரி, 4 6ல எந்திரிச்சதும் ஜிம்முக்கு சேர்த்துட்டேன். ஜிம்மில் இன்னைக்கு சின்ன மசிலான பை ட்ரை அப்புறம் லேட்ல ஒரு 2 வேரியேஷன் தான். ஒர்க் அவுட் ஸ்பிளிட் வேணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் பார்த்துக்கோங்க. அதையும் சொன்னா வீடியோ லென்த் ஆகுது, அதனால தான் மன்னிச்சுக்கோங்க. வேற ஒன்றும் இல்லை, பைல 3 வேரியேஷன், ட்ரைல 3 வேரியேஷன், அப்புறம் லேட்டுக்கு 2 வேரியேஷன். இது எல்லாமே எனக்கு பிடிச்ச வேரியேஷன் எடுத்து போட்டுப்பேன். இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பிட்டேன். புதுசா பாக்குறவங்களுக்கு, நம்மள நிறைய பேருக்கு சென்னையில சொந்தமா இடம் வாங்கணுங்கிறது ஒரு பெரிய கனவாவே இருக்கும். ஒரு வேல்யூபிளான லொகேஷன், ரீசனபிளான பட்ஜெட்ல, அப்ரிசியேஷன் இருக்க சரௌண்டிங்ஸ்ல ஒரு நல்ல இடம் வாங்கணும்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள யாருக்காச்சும் இந்த சப்போர்ட் தேவைப்படுதுன்னா தயங்காம ரீச் அவுட் பண்ணுங்க. இப்போ நான் எங்க போயிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜயோட எஸ்எல் ரெசார்ட் பக்கத்துல இருக்கிற ஆன் ரோட் சைட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு தாம்பரம்ல இருந்து ஜிஎஸ்டி வழியா போனா 58 கிலோமீட்டர் வரும். ஆனா நான் வண்டலூர், கேளம்பாக்கம், திருப்பூர், பூஞ்சேரி ஜங்ஷன் அந்த ஓஎம்ஆர் ரோட்ல வழியா வந்துருவேன். ஜிஎஸ்டி ரோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 4-5 கிலோமீட்டர் அதிகமா தான் இருக்கும். இருந்தாலும் ரோடு நல்லா ஃப்ரீயா இருக்கும். செகண்ட் சாட்டர்டேனால எல்லா கிளைண்ட்ஸும் ஃப்ரீயா இருந்தாங்க போல. எல்லாரையும் பொறுமையா அட்டென்ட் பண்ணிட்டு சைட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வர வழியில ஒரு சின்ன சம்பவம். ரன்னிங்ல இருக்கும்போது ஒரு சின்ன கல் எகிரி வந்து ஹெட்லைட் கண்டையில பட்டு உடைஞ்சிருச்சு. லைட் நல்லா தான் இருந்தது, ஆனா எரியல. ஹெட்லைட் இல்லனா திருப்பூர் ரோட்ல போவே முடியாது. அப்புறமா இண்டிகேட்டர் ஒயரை பிரிச்சு ஹெட்லைட்டுக்கு மாட்டி விட்டு பார்த்தா எரிஞ்சது. இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. நம்ம செல்லாக்குட்டிக்கு நிறைய கண்ணு பட்டுருச்சு. சரி, நமக்கு விழ வேண்டிய அடி நம்ம செல்லாக்குட்டி வாங்கிருச்சுன்னு மனசை தேத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த உடனே செம்ம டயர்ல சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். அடுத்து டே 7ல நம்மளுக்கு ஒர்க் அவுட்டுக்கு ரெஸ்ட். அதனால நேத்து மாதிரியே நம்ம செல்லாக்குட்டி எரிபொருளை மட்டும் நிரப்பிட்டு சைட்டுக்கு கிளம்பிட்டேன். ஹெட்லைட் கண்ணே இதுக்கு மேலதான் மாத்தணும். அதனால டெம்பரரிக்கா ஒரு பாலித்தீன் கவர் போட்டு ஃபில் பண்ணிருக்கேன். அந்த ஓஎம்ஆர் ரோட்டுக்கும் கிளைமேட்டுக்கும் வேற லெவல்ல இருந்துச்சு. அதை அப்படியே ரசிச்சுக்கிட்டே சைட்டுக்கு வந்துட்டேன். நேத்து வர முடியாத கஸ்டமர்லாம் இன்னைக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் சைட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வர்ற வழியில ஒரு அருமையான ஸ்பாட்ல நின்று இயற்கையை ரசிக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா இல்ல, தெரிஞ்சவனுக்கு புரிஞ்சிருக்கும். கூடவே ஒரு அருமையான காட்சியும் பார்த்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, நிஜமாலே இந்த காட்சியை தான் பார்த்தேன். மயில்லாம் அழகா வரப்பு மேல வாக்கிங் போயிட்டு இருந்துச்சு. அதை அப்படியே கருக்கா காணொலியில இறக்கிட்டேன். நான் பாக்குறத நோட்டீஸ் பண்ற வரைக்கும் அழகா மேஞ்சிட்டு இருந்துச்சுங்க. நான் பார்த்ததும் கிடுகிடுன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து பால் குடிச்சிட்டு படுத்துட்டேங்க. அப்ப நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். டாட்டா, பை பை.